அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். மற்றொரு காணொளி சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொளியானது ஒரு ரகசிய கோடு சம்பந்தமானோட அதோட ஒரு கணித அரித்மெட்டிக் எண் கணித சார்ந்த கணித அடிப்படை செயற்பாடுகள் சார்ந்த ஒரு வினா உண்டு. இதில் 2 தரவு தரப்பட்டிருக்கு. ஒன்று ஏ தொடக்கம் ஐ வரையுள்ள எழுத்துக்கள் ABCDEFGHI 9 எழுத்துக்கள். 1 தொடக்கம் 9 வரையுள்ள எண்களை ஒழுங்குமுறையின்றி வகை குறிக்கின்றன. ஒழுங்குமுறை ஓடுறா இல்லையா? ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு அப்படி இல்லையா? குழம்பிரிக்கும். ஆனால் 9 எழுத்துக்கு 9 இலக்கம். 9 எழுத்துக்கு 9 இலக்கம். ஆனால் ஒழுங்குமுறையில் இல்லை. 2வது தரவு ஜியுடைய பெருமானம் 3. இது 2வது, இது முதலாவது தரவு. இது 2வது தரவு. ஜியுடைய பெருமானம் 3 எனில் பெருமானம் 4 என்ன? ABCDEFHI இவ்வளவு பெருமானத்தை காண சொல்லிக்காங்க. மிக இலவான வினா உண்டு. ஆனால் என்ன கொஞ்சம் டைமுக்குள்ளே விட்டுறக்கூடாது. எவ்வாறு செய்யணும்னு சொல்லித்தாரேன். இங்கே கணித செயற்பாடுகள் பாருங்க. கூட்ட வந்திருக்கு, கழிக்க வந்திருக்கு, பெருக்க வந்திருக்கு, அடுத்த வர்க்க மூலம் வந்திருக்கு. 1 தொடக்கம் 9 வரை உள்ள இலக்கங்கள் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம யோசிப்போம், இந்த வர்க்க மூலத்தை பற்றி யோசிப்போம் இல்லையா? நிறை வர்க்கங்கள் இல்லாட்டி சதுர எண்கள் சொல்லுவாங்க. என்ன இந்த 1 தொடக்கம் 9 வரை உள்ள இந்த இலக்கங்கள்ல முதலாம் நம்பர் இலக்கம் 1 ஒரு நிறைவர்க்க எண், இலக்கம் 4 ஒரு நிறைவர்க்க எண், இலக்கம் 9 ஒரு நிறைவர்க்க எண், சதுர எண். அப்ப அதுக்கு நம்ம வர்க்கம் எடுப்போம். வர்க்கம் எடுத்தோம்னா 1 வர்க்க மூலம் 1 தான், 4 வர்க்க மூலம் 2, 9 வர்க்க மூலம் 3. இதைத்தான் ஜி என்ன இருக்கான். இதான் ஜி. அப்ப இந்த கவனிக்கணும், 1 வர்க்க மூலம் 1 தானே. வர்க்க மூலத்துக்குள்ள வரக்கூடிய அந்த டிஜிட்டும் அந்த இலக்கமும் விடையாக வரக்கூடிய அந்த இலக்கமும் ஒரே இலக்கம் பாருங்க. வர்க்க மூலம் 1க்கு விட 1. அப்ப இந்த டிஜிட்டும் இந்த டிஜிட்டும் சேம் டிஜிட் அப்படின்னா வர்க்க மூலத்துக்குள்ள காணப்படக்கூடிய எழுத்தும் வெளியே காணப்படக்கூடிய எழுத்தும் ஒரே எழுத்தா இருக்கணும். வர்க்க மூலத்துக்குள்ள காணப்படக்கூடிய எழுத்தும் வெளியே வரக்கூடிய எழுத்தும் ஒரே மாதிரி இருக்கணும். 1 வாரேண்டா. ஆனா இந்த 2லையுமே அப்படி இல்லை. FH இருக்கு, AG இருக்கு. அப்ப இந்த 4 எழுத்துகளுக்கும் ஜிக்கு 3 தெரியும், ஜிக்கு 3 தெரியும், ஜிக்கு 3 தராக்கார பண்ணி அப்ப மிச்ச 3 எழுத்துக்கும் விட 1 வராது, 1 வராது. அப்ப அடுத்தது இந்த 2 இதை யோசிக்கணும். அப்ப வர்க்க மூலம் விட 3 வாரேண்டா, விட 3 வாரேண்டா ஏ 9 இருக்கு. ஏ 9 இருந்ததா என்ன செய்யணும்? 9. அப்ப ஏக்கு 9 என்றதை கண்டுபிடிக்கலாம். அப்போ 1 கண்டுபிடிச்சிட்டம்பா. இனி நான் வளமையா சொல்ற மாதிரி தான் அதை வச்சு அடுத்தது, அதை வச்சு அடுத்தது, அதை வச்சு அடுத்தது, அப்படி வந்து சங்கிலி தொடர் மாதிரி அடுத்தடுத்த ஒவ்வொரு நுணுக்கத்தை பிடிச்சி கண்டுபிடிச்சிட்டே போகணும். அவ்வளோ விஷயங்கள். அப்ப ஏக்கு விட 9 கண்டுபிடிச்சு. ஏக்கு விட 9, ஏக்கு விட 9. அப்ப இது முடிஞ்சா அப்ப அடுத்த வர்க்கம் 4 2 தானே, 4 2 தானே. இது வராது, இது பொருந்தாது. அப்ப எஃப்க்கு விட 4, எஃப்க்கு விட 4, ஹெச்சுக்கு விட 2, 4 வர்க்கம். அப்ப எஃப்க்கு விட 4, ஹெச்சுக்கு விட 2. இப்ப ஹெச்சும் தெரியும், ஜியும் தெரியும். அப்ப இதை பிஏ கண்டுபிடிக்கலாமா? எக்ஸ்டர்னல் ஹெச்சுக்கு விட 2, ஹெச்சுக்கு விட 2, ஜிக்கு விட 3. அப்ப இ 3 பிக்கு 6, பிக்கு 6. அப்ப பி என்னது? அடுத்து அதை வச்சு அடைய முடியாது. அப்ப பியை வச்சு பிக்கு விட 6, ஹெச்சுக்கு விட 2. அப்ப 6 2 போனா 8. அப்ப சிக்கு விட 8, சிக்கு விட 8. அப்ப அதை முடிச்சாச்சு. இனி ஜிக்கு ஹெச்சுக்கு விட ஜிக்கு விட 3, ஜிக்கு விட 3, ஹெச்சுக்கு விட 2. அப்ப 3 2 போனா 1. அப்ப ஐக்கு விட 1, ஐக்கு விட 1 வரும். இனி டிஎம்இஎம் இருக்கு.
அப்ப இந்த டியை கண்டுபிடிக்கலாம் பாருங்க. எஃப்க்கு விட 4, ஐக்கு விட 1. அப்ப 4 1 கூடா 5. அப்ப டிக்கு விட 5. அப்ப ஈ மட்டும் மித்திக்கு. அப்ப எந்த இலக்கம் வரல என்று பார்த்தது 1 வந்துட்டு 2 வந்துட்டு 3 வந்துட்டு 4 வந்துட்டு 5 வந்துட்டு 6 வந்துட்டு 7 வரல, 8 வந்துட்டு 9 வந்துட்டு 7 வரல. அப்ப ஈக்கு விட 7. ஈக்கு விட 7. அப்ப இலகுவான வினா உண்டு இவ்வா செய்யணும். இதான் ட்ரிக்ஸ். இந்த வர்க்க மூலத்துக்குள்ள அந்த ஐடியா இருக்கு. அந்த ட்ரிக்ஸை வச்சுக்கொண்டு நம்ம இதில் நம்ம குயிக்குன்னு ஒவ்வொன்றாக நான் கண்டுபிடிச்சி வரலாம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏனைய மாணவர்களுக்கும் பிரயோஜனம் அடையக்கூடிய வகையில் அதிகம் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. பரீட்சை காலமாக இருப்பதனால கற்பவனாக இருப்போம், கற்றுக் கொடுப்பவனாக இருப்போம், கற்பவனுக்கு உதவி செய்வனாக இருப்போம். நான் ஜிந்தா முஃபாஸ்.